அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா அஅலமன்ன அக்வாம மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அந்த கூட்டத்தார்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யௌதுன யௌமல் கியாமத்தி பி ஹஸனாத் அம்சாலி ஜிபாலின் திஹாமா, அவர்கள் நற்காரியங்களை பெரிய அளவிலே சுமந்து வருவார்கள். எவ்வளவு பிரம்மாண்டமான நற்காரியங்கள் தெரியுமா? திஹாமா என்ற மலை, ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள அது ஒரு மலை. திஹாமா என்ற மலை போல பிரம்மாண்டமான நற்காரியங்களோடு மறுமையில் வருவார்கள். ஃபயஜஅலுல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அந்த மலையளவு நற்காரியங்களை எல்லாம் அல்லாஹ் சிதறடிக்கப்பட்ட தூசிகளை போன்று ஆக்கிவிடுவான். கஷ்டப்பட்டு திரட்டிய மலைகள் போன்று குவித்த நன்மைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட தூசிகளை போன்று ஆக்கிவிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் சிஃபுஹும், யார் அவங்க, எப்படி இருப்பாங்க, நம்முடைய உம்மத்திலிருந்து இப்படி ஒரு சமுதாயம் வரப்போறாங்களா, அவங்க யாருன்னு எங்களுக்கு காட்டிருங்க. ஓ ஜல்லிஹும் லனா, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெளிவுபடுத்திருங்க. அல்லாஹ் நக்கூன மின்ஹும் நஹனு லா லானமு, அவங்க அந்த மாதிரி கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியாம நாங்கள் இருக்கக்கூடாது. ஏன் கேட்குறாங்க? அப்படி ஒரு கூட்டத்தாரை நம்ம ஆயிரமும் கூடாது. இதான் சஹாபாக்கள் எதிர்பார்க்கிறது. இப்படி ஏராளமான நன்மைகளை, மலையளவு நன்மைகளை கொண்டு வந்து தூசிகளாக தூக்கி எறியப்படுற அளவிற்கு இழப்புகளை சந்திக்கிற அந்த கூட்டம் யார், அவர்களை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா அவங்க யார் தெரியுமா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜல்தத்திக்கும், அவங்க வேற எங்கேயும் இல்லை, உங்க சகோதரர்கள் தான், அவங்க உங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வார்கள் தெரியுமா? வயஹுதூன மினல் லைல் கமா தஹுதூன், இரவு நேரங்களில் நீங்கள் தொழுவதை போன்று நற்காரியங்கள் புரிவதை போன்று அவர்களும் புரிவார்கள். வலாகின்னஹும் அக்வாமுன், ஆனால் அந்த கூட்டம் என்ன செய்வார்கள் தெரியுமா? இதா ஹலவு, தனிமையில் இருக்கும் பொழுது, மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அல்லாஹ் தடை செய்த பாவங்களை விரைந்து செய்பவர்களாக மாறிவிடுவார்கள். நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது சரியாக இருப்பார்கள், கூட்டமாக இருக்கும்போது நீங்கள் நற்காரியங்கள் செய்வது போன்று செய்வார்கள், தீமையிலிருந்து எல்லாரும் விலகுவதை போன்று விலகுவார்கள். தனியாக இருக்கிற நேரத்தில் பாவங்களை நோக்கி விரைந்து போவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஆட்கள் மலையளவு நன்மையை குவிச்சிட்டு மறுமையில் வந்து நின்னாலும் தூசியாக அல்லாஹ் சிதறடிச்சிருவான்.